வணக்கம் நேயர்களே! ஃபீபாவின் இணையதள நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. அ இந்த நாளிலும் கூட நான் பேச இருக்க தலைப்பு கிறிஸ்டியன் கேரக்டர். நம்ம மத்தியில் பாஸ்டர் அ ஏப்ரஹாம் தேவராஜ் அவர்கள் வந்திருக்கிறார். பாஸ்டர் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் அகெயின். பாஸ்டர் நம்மளோட அடுத்த கேள்வி என்னன்னா, "வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டூ ஃபோக்கஸ் ஆன் காட்லி கேரக்டர் அண்ட் த பாசிட்டிவ் இம்பேக்ட்?" அதாவது நம்ம ஏன் இந்த குண அ கிறிஸ்துவ குணத்தில நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா உலக அளவிலும் சரி கேரக்டர்னா நல்லா இருந்தா அது எப்படி இருந்தாலும் சக்சஸ் வருது. ஆனா முக்கியமா ஏன் கிறிஸ்துவ கேரக்டர நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதால வரக்கூடிய ஒரு பாசிட்டிவ் நீங்க சொல்ற மாரி பாசிட்டிவ் நன்மைகள் என்னென்ன? அத பத்தி சொல்றீங்களா? பாருங்க, நீங்க கேட்ட கேள்வியில ம். ஆன்சர் இருக்குது. ஆ. கவனம் செலுத்தணும். ம். இந்த கவனம் செலுத்துவது தான் புத்திசாலித்தனம். ம். கவனம் செலுத்தாதவன் ஏமாளி. ஓகே. ஆகையால ம். கவனம் செலுத்துவது நமக்கு மிக முக்கியமானது. ம். ஆகையால அந்த கவனத்தோட நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கணும். ம். இளம் வயதா இருக்கிற யோசேப்பு, ம். அவன குழியில தூக்கி போட்டாங்க. ம்ஹ்ம். சகோதரர்களே சத்துருவானாங்க. ம். இல்லைங்களா? ஆமா, அவன் போய் வேலை செய்த இடத்துலயும் சத்துருவானாங்க. ஆமா, சிறையிலயும் போட்டாங்க. ஆமா. இவ்வளவு அனுபவிச்சவன், ம்ஹ்ம். அவனுடைய வாழ்க்கையில ம். அந்த நேர்மை இருந்தது. ம். அவனுடைய அ தாக்கம் என்னவா இருந்தது? அவன் தன்னை காத்துக்கொள்ள கவனமா இருந்தான். ம். இல்லைங்களா? ஆமா. அப்போ இந்த சின்ன பையனுக்கு அந்த கவனமா இருக்கிறான்னா, ம். நல்லா வளர்ந்து குடும்பத்த நடத்துற ஆளு நீ எப்படி இருக்கணும்? கவனமா இருக்கணும்ல. ஆமா. இந்த கவனம் இல்லாததுனால தான் என்ன ஆகுற? ம். பிள்ளைங்க மத்தில வெட்கக்கேடாகுற. ம். கவனம் இல்லாததுனால தான் குடும்பத்தில வெட்கக்கேடாகுற. ம். சமுதாயத்தில ஆகுற. கவனம் மிக முக்கியம். ஓகே. ஆகையால கவனமா இருக்கணும். கவனிக்க வேண்டும். ம். எந்த ஒரு காரியத்தை, எந்த இடத்துல, எங்கே, யார் மூலியமா என்ன செய்யணுன்னுட்டு அறிஞ்சு தான் பேசணும். சரி, செய்யணும். சரி. இந்த க க பார்க்கணும், செயல்படணும், ம்ஹ்ம். அதனால நன்மை அடையணும். அதுவா இருந்தா தான் வாய திறக்கணும். அப்படிப்பட்ட கவனம் செலுத்தாதவர்கள் ம்ஹ்ம். தன்னை மாட்டிக்கொள்வாங்க. பாருங்க, வஸ்திரத்தையே தூக்கிட்டு ஏமாத்தி, இவன் என்ன கெடுக்க வந்தான்னுட்டு சொன்னான். ம். அப்போ கூட வஸ்திரத்த உதறிட்டு போயிட்டான். ம். தன்னை காத்துக்கொள்வதற்கு. ஆச்சுங்களா? அதுக்காக சோதனை வரலாம். ம். சத்தியத்தின் வாழ்வை சூது கவ்வுன்னு சொன்ன ம். வண்ணமாக அவனை கவிடுச்சு. ம். மாயமாலம், ஏமாற்றம், பலவிதமான காரியங்கள். சகோதரன் அந்த குழியில தன்னுடைய போதனை செய்த அந்த பெண்ணால வந்த அவமானம் ம். எல்லாமே சிறையில கொண்டு போய் விட்டுருச்சு. ஆமா. அவருடைய வாழ்க்கை. ஆனாலும் அப்படி உத்தமமாக கவனத்தோடு இருக்கிறவனிடத்துல கர்த்தர் கூடவே இருப்பார். ம். கவனமா இருக்கணும். அந்த கவனத்தோடு இருந்தவனிடத்துல கர்த்தர் என்ன செய்தாரு? அங்க இருக்கிறவனுக்கு சொப்பனம் குடுத்து, ம். அத விளக்கம் சொல்லி, ம். அதிலிருந்து தப்பி வைக்க முடியாத வழி செய்து, ம். இன்றைக்கு அரசனுக்கு அடுத்த பதவியில அமரும்படியாக செய்தார். ம். குழியில விழுந்தவன கோபுரத்துல உட்கார செய்தார். கவனமா இருக்கிறவனிடத்தில் தான். பிறகு அந்த சொப்பனத்துல கூட ராஜா கண்ட சொப்பனத்துல கூட ம்ஹ்ம். 7 வருஷம் பஞ்சம் உண்டாகும். 7 வருஷம் செழிப்பா இருக்கும். அதனால அவன் கவனத்தோட என்ன பண்ணிட்டான்? செழிப்பா இருக்கிற நேரத்துல, அவன் தான் ரேஷன் கோடன கண்டுபிடிச்சது. ஆமா. இல்லைங்களா? ஆமா. ஸ்டார்ட்டிங்ல இன்னைக்கு கவர்மெண்ட் கத்துக்கினது என்னன்னா, அவங்கிட்ட தான். ரேஷன் கோடனு. விளைச்சலெல்லாம் கொண்டாந்து வச்சா தானே ம். அப்பப்போ ரேஷன் போட முடியும். ம். ஆகையால அவன் ரேஷன் கோடன் பண்ணான். அப்புறமா பஞ்சம் ஆயிடுச்சு. எங்கேயுமே இல்ல. தேசம் முழுவதுமா பஞ்சமா இருக்குது. ம். அவன்கிட்ட எல்லாரும் வந்தாங்க. அப்போ அவன் சேகரிச்சு வைக்காம இருந்தா, அவன் கவனத்தோட அந்த நேரத்த கையாளந்தா, அ அவனுக்கு என்ன புகழ்ந்து வச்சிருக்கோம்? ஒண்ணும் இல்ல. அதனால நீ கவனத்தோடு இருந்தா புகழ்ச்சியோடும், ம். மகிழ்ச்சியோடும், உத்தியோகத்தோடும் மேன்மக்களாக இருப்பீங்க. ம். கவனம் இல்லைன்னா, உங்கள யாரும் சட்டை பண்ண மாட்டாங்க. ம். கவனம் என்பது மிக முக்கியமானது. ரொம்ப நன்றி பாஸ்டர். அப்பன்னா ஒரு யோசேப்பு ஒரு லைஃப்ல நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். அந்த கிறிஸ்டியன் கேரக்டர் வந்துட்டு கவனமா, கேர்ஃபுல்லா இருந்தா எல்லா விஷயத்துலயும் சரி. அவர் பாருங்க அ எல்லா விஷயத்துலயும் கவனமா இருந்ததுனால தான் கர்த்தர் அவரோட கூட இருந்தார். ஸோ அது கூட நன்மையும் வந்துச்சு இல்லைங்களா? ம். ஆமா. ரொம்ப நல்லா சொன்னீங்க பாஸ்டர். நன்றி. நேயர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருக்கும்னு நாங்க நம்புறோம். எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி info@febaonline.org. நன்றி. வணக்கம்.